Hi friends, அந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வால்ரஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்ரஸ் ஆப்ரேட்டரோட சைன் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோலன் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட சைன். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் 3.8 வந்துட்டு நமக்கு இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ பைத்தான் 3.8 இருந்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் ஹையர் வெர்ஷனில் வந்து சப்போர்ட் பண்ணும். 3.8 இருந்து 3. கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. 3.7 6 வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் வந்து பைத்தான் 3.8 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். பைத்தான் 3.8 கீழே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஈக்குவல் ஆப்ரேட்டர் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு, ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஈக்குவல் அண்ட் அந்த கோலன் ஈக்குவல் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த கோலன் ஈக்குவல் இந்த வால்ரஸ் வந்துட்டு இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பின்னாடி ஒர்க் ஆகுது, இது எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவலுக்கும் கோலன் ஈக்குவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x = 10 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஒரு வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ அந்த என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இந்த x = 10 கொடுக்கும்போது ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்ன்ற ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆகுது. ஸோ இதே வந்து நான் வால்ரஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வால்ரஸோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ப்ராக்கெட்டில் சேம் இதே மாதிரி தான். இப்போ x = 10 கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோம் y = 20 கொடுக்குறேன். இதில் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதனோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். கோலன் ஈக்குவல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. நீங்கள் ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எக்ஸப்ஷனுமே ரைஸ் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்டெக்ஸ் வந்து கரெக்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 ஒரு வேல்யூவை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வால்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 20 வேல்யூ வந்துட்டு எனக்கு ஒய்ன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு சேம் டைமில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 20 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் x = 10 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எதுவுமே வரல. ஓகே, ஸோ எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. ஸோ ஜஸ்ட் x = 10 கொடுக்குறேன். 10 வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து அசைன் ஆயிருக்கும். இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 வந்திருக்கு. ஸோ சேம் இதே நான் வால்ரஸ் யூஸ் பண்ணுறேன். y = 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வேல்யூ என்ன வேல்யூ நான் ஒயில் ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 வேல்யூ வந்துட்டு நமக்கு ஒயில் அசைன் ஆகிடும். நீங்கள் அகைன் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒயில் வந்துட்டு இந்த 20 வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அண்ட் கோலன் ஈக்குவலுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வால்ரஸ் என்ன பண்ணுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ரியல் கேஸில் எந்தெந்த மாதிரியான இடங்களில் நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய டிக்ஷனரிஸ் இருக்குது, நிறைய யூசர் டேட்டாஸ் இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் யூசர் இன் யூசர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஜஸ்ட் நான் அந்த யூஸரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிக்ஷனரியும் எனக்கு ஹைட்ரேட் ஆகி வரும். இதுலேருந்து எனக்கு தேவையானது என்னென்னா இந்த ஃபோன் நம்பர் மட்டும் நான் கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ஷனரிலேருந்து நம்ம கீ எடுக்கிறதுக்கு வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த கீயை கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஃபோன் நம்பர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. இந்த எரர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்ன்ற கீ இருக்குது. ஸோ அப்போ அதனோட வேல்யூ என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் அந்த தேர்ட் டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோன்ன்ற கீ இல்லை. ஓகே, இதில் அதான் ஃபோன் நம்பரே இல்லை. ஸோ அப்போ அந்த அந்த டிக்ஷனரிலேருந்து இந்த கீயை எடுக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ எரர் வருது. ஸோ அந்த ஃபோன்ன்ற கீ இல்லை, அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்ம அந்த கீயை பாஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்ம இந்த எக்ஸப்ஷன் வரதை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ சாரி யூசர் இல்லை ஃபோன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் நம்பர்ஸ் வருது. இந்த தேர்ட் டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ன்ற கீ இல்லாதனால அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக நன்னை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த கேட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த நன்னுக்கு பதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நான் 1 பாஸ் பண்ணால் எனக்கு 1ன்றது வரும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு நன்னுன்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் வேணும். ஃபோன் நம்பர் இருந்தால் வேணும், இல்லைனா எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் ஃபோனுன்ற ஒரு வேரியபிளில் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இஃப் ஃபோன் இஸ் நாட் நன்னா இல்லைனா மட்டும் அந்த ஃபோனை வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, பிரிண்ட் ஃபோன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் வருது. ஓகே, ஃபோன் நம்பர் இல்லைன்னா அந்த பர்சனோட டீட்டெயில் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஃபோன் நம்பர் தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதில் மெயின் வால்ரஸ் ஆப்ரேட்டரோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்ரஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் இருக்க இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்துட்டு நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைனை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி கட் பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணுறேன், இந்த எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு இப்படி சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் இந்த வால்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி. ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் இந்த ப்ராக்கெட் கொடுக்கணும், ப்ராக்கெட் அண்ட் கோலன் ஈக்குவல் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ ஏன் இந்த ப்ராக்கெட் கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு வருது. ஏன் வருது ட்ரூ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டிக்ஷனரிலேருந்து இந்த ஃபோனுன்ற கீயை வச்சு நம்ம எடுக்கிறோம் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் வந்தவொடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அந்த டேட்டா வந்தவொடனே அது வந்து இஸ் நாட் நன்னான்னு செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் வரும்போது அதில் வந்து நன்னா இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரூன்ற வேல்யூ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இங்கே ஃபோன்ற இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட் கொடுக்குறோம். ஸோ ப்ராக்கெட்டில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை செக் பண்ணும். அது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்ட்டு, அது நன்னா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எடுக்கிறோம். அந்த டேட்டா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த ஃபோன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. சேம் டைமில் அந்த டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் நம்பர் இந்த இடத்துல வரும்போது அது வந்து நன்னா இல்லையான்னு செக் பண்ணுறோம். நன்னா இல்லைன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகுனா அந்த ஃபோனை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸ்பிரஷன்லேயே இந்த வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ரஸ் ஆப்ரேட்டரோட அட்வான்டேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வால்ரஸ் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி. ஓகே, இது என்னுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த வால்ரஸ் ஆப்ரேட்டர் வந்து நான் லிஸ்ட் காம்ப்ரன்ஷனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் காம்ப்ரன்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட் காம்ப்ரன்ஷனில் எப்படி வால்ரஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட் காம்ப்ரன்ஷனில் அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு வால்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ க்ளீன் டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. அந்த நேம்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் ஸ்பேசஸ் இருக்குது, நியூ லைன்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில எம்டியான ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அதில் ஒயிட் ஸ்பேசஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த நேம்ஸை மட்டும் நான் கரெக்டாக எடுக்கணும். ஓகே, இந்த ஒயிட் ஸ்பேஸு இந்த நியூ லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு காம்ப்ரன்ஷன் எழுதுறேன். ஓகே, ஃபார் ஐ இன் டேட்டாஸ். ஸோ இது எனக்கு 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேட்டாவாக எனக்கு வரும்போது அதை வந்து நான் ஸ்ட்ரிப் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் நியூ லைன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு லிஸ்ட் காம்ப்ரன்ஷன் பற்றி தெரியல அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டேட்டாஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் நியூ லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இந்த எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, அதுக்கு நான் இதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேம் பீஸ் ஆஃப் கோடை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்தால் அது எனக்கு தேவையில்லை. ஓகே,
எம்டி ஸ்ட்ரிங்காக இல்லாமல் அதில் ஏதாவது டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா மட்டும் தான் எனக்கு தேவை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா மட்டும் வந்திருக்கு, எம்டி ஸ்ட்ரிங் வந்து வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே வால்ரஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஐடாட் ஸ்ட்ரிப்பை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி நியூ லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் அதே வேலையை பண்ணுது. ஸ்பேஸு அந்த டேட்டா வந்தவொடனே அந்த அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுது, நியூ லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரிப்பீட் ஆகுறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் வால்ரஸ் யூஸ் பண்ணி. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரஷனில் டேட்டா கோலன் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐடாட் ஸ்ட்ரிப்பில் வர டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், டேட்டான்ற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறேன். ஓகே, அசைன் பண்ணும்போது அந்த டேட்டாவை அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸு ஸ்லாஷ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டான்ற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் ஆனந்த்ன்றதை. அது வந்து எம்டியாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது டேட்டா இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணலான்னா அந்த டேட்டான்ற வேரியபிளை நான் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வால்ரஸ் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரெப்பிட்டேஷனை வந்து நம்மளால் வந்துட்டு வால்ரஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வால்ரஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதே வந்துட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வைல் லூப்பில் எப்படி நம்ம வால்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம். கெஸ் த வேர்டுன்ற மாதிரி என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேர்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேர்ட் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு ஆப்பிள், சம் ஃப்ரூட்ஸ் நேம் வச்சுக்கிறேன், ஆரஞ்சு. ஸோ இதில் இருந்து எனக்கு ரேண்டமான ஒரு வேல்யூவை பிக் பண்ணி இதில் என்ன பண்ணுவோன்னா அந்த ரேண்டமான ஏதாவது ஒரு வேல்யூ பிக் பண்ணிட்டு அந்த வேல்யூவில் ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் நான் ஷோ பண்ணுவேன். அதில் பேலன்ஸ் இருக்கிற இன்பிட்வீனில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நான் ஹைட் பண்ணிவிடுவேன். ஸோ அது என்ன வேர்டுன்றதை அது கெஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ரேண்டமான ஒரு வேல்யூவை பிக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரேண்டமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாய்ஸ்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணால் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேண்டமான ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பிக் பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரேண்டம் மாடியூல் பற்றி தெரியல அப்படின்னா நான் ரேண்டம் மாடியூல் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இதை வேர்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ணும்போது ரேண்டமான ஒரு வேல்யூ வந்து எனக்கு பிக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர்கிட்ட வந்து இதை கெஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த வேர்டை கெஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேர்டை வந்து நான் ஷோ பண்ணுறேன். வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஷோ பண்ணணும். மற்ற எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணிடுறேன், ஸ்டார்னு போட்டுட்டு. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், வேர்ட் ஆஃப் -1. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேர்டு அண்ட் லாஸ்ட் வேர்டு மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணணும். இன்பிட்வீனில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஸ்டாராக ஹைட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்பிள்னு வரும்போது ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் ஷோ பண்ணது. இந்த வேர்டை வந்து நம்ம கெஸ் பண்ணணும் என்ன வேர்டுன்ட்டு. இதை கெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இன்கேஸ் வந்து இவங்க தப்பாக சொல்கிறாங்க, இன்கேஸ் இப்போ நான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் வந்து இது ட்ரை அகெயின்னு கொடுக்கணும். அவங்க எப்போ கரெக்டாக கொடுக்குறாங்களோ அப்போ தான் அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ட்ரூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து அவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இது எப்படி நம்ம செக் பண்ணலான்னா அவங்க கொடுக்குற அந்த கெஸ் பண்ணுற வேர்டும் இங்கே வந்து நான் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் யூசர் கொடுத்த வேர்டும் ஈக்குவல் நமக்கு வந்து ரேண்டம் கெஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி கெஸ்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, கெஸ்டுன்னு கொடுத்துட்டு ஸோ அவங்க என்ன வேர்டை என்டர் பண்ணாங்களோ அந்த வேர்டை வந்து நான் ஷோ பண்ணணும். ஓகே, யூசர் என்டர் பண்ண வேர்டு இங்கே வந்து நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் அவங்க தப்பாக சொன்னாங்க அப்படின்னா எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் பிரிண்ட் ட்ரை அகெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் தப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரை அகெயின் வருது. ஸோ அகெயின் நான் டைப் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அகெயின் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுறேன், ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கெஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் அகெயின் இன்புட் கேட்குது. இந்த இடத்துல நமக்கு ஒன்ஸ் அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் தப்பாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்து பார்க்கலாம், ஆப்பிள்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கெஸ்ட்னு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எந்த இடத்துல நம்ம வால்ரஸ் அப்ளை பண்ணி இதை எப்படி நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது. ஓகே. இந்த லைன் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே. இந்த 2 லைனையுமே நான் ஒரே டைமில் வைல் லூப்பில் கொடுத்து நல்லா செக் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ வைல்க்கு பதிலாக அந்த ட்ரூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்துட்டு இந்த யூசர்ன்ற இந்த வேரியபிளை டேரெக்டாக இங்கேயே நான் வால்ரஸ் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா சேம் டைமில் வந்துட்டு யூசர்லேருந்து இன்புட் கேட்கும். இன்புட் வாங்கிட்டு அந்த வேல்யூ வந்துட்டு யூசர்ன்ற அந்த வேரியபிள் அசைன் பண்ணும். அசைன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா என்ன அவங்க டேட்டா கொடுத்தாங்களோ அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. அந்த டேட்டாவும் ஈக்குவல் வேர்டும் இங்கே நமக்கு ரேண்டம் சூஸ் பண்ணியிருக்க வேர்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே. ஸோ ஈக்குவல் வேணால் நம்ம நாட் ஈக்குவல் கொடுக்கலாம். ஓகே. நாட் ஈக்குவலாக இல்லைனா அதாவது அவங்க கொடுக்குற வேர்டும் இந்த வேர்டில் இருக்கிறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நாட் ஈக்குவலாக இல்லைனா எனக்கு வந்து எகெயின் வந்து ட்ரை அகைன் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ தப்பாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து ட்ரை அகைன் போயிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இன்கேஸ் நான் வந்து கரெக்டாக கொடுக்குறேன் மேங்கோன்ட்டு. ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராங்கான இன்புட் கொடுக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அகைன் வருது. நம்ம கரெக்டான இன்புட் கொடுத்தவனே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கெஸ்ட்டுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளோ லைன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷ்னலாக அந்த ஜஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கெஸ் பண்ணிட்டாங்கன்றதை வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து வைல்ட் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு எனக்கு லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ நான் தப்பான இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கரெக்டான இன்புட் கொடுத்து பார்க்கலாம். தப்பாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரை அகைன் கேட்குது. ஸோ இப்போ ஆரஞ்சு கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கெஸ்ட்னு வருது. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வைல்ட் எல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியல அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ பாருங்கள். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எவ்வளோ லைன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு, இது இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வால்ரஸ் ஆப்பரேட்டரோட யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனோட யூசேஜ் என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நிறைய ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே. அப்புறம் இந்த கண்டிஷனில் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ப்ராக்கெட் போடுறோம், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.